தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி தொடர்ந்து போட்டியிடும். அதற்கான தேர்தல் பொறுப்பாளராக வருகை தந்திருக்கின்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்தோம், சட்ட அமைச்சரை சந்தித்தோம், நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்து புதிய நீதி கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளை அவரிடம் கொடுத்திருக்கின்றோம். விரைவில் அனைத்தும் பேசி முடிவெடுத்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்திலே மக்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். குறிப்பாக குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் பயப்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் சாராயம், எங்கு பார்த்தாலும் மது, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். ஆகவே ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையிலே, தமிழகத்திலே எடப்பாடியார் அவருடைய தலைமையிலே மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஒன்று மட்டும் நிச்சயம், மத்திய அரசோடு இணைந்து போகக்கூடிய ஆட்சிதான் தமிழகத்துக்கு சிறந்ததாக இருக்க முடியும். என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் மத்திய அரசோடு மோதிக்கொண்டே இருக்கும்போது தமிழகத்தினுடைய பல திட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும். ஆகவே இரண்டும் பாலம் போன்று மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து இருக்கின்ற ஒரு ஆட்சி அமையும் போது மாநில அரசு மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றம் அடையும், தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும், பல அரசு திட்டங்கள் வரும், உலக நாட்டுகளில் இருக்கின்ற திட்டங்கள் வரும். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெறும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். நன்றி, வணக்கம். இல்ல புதிய நீதி கட்சியினுடைய பொறுத்த வரைக்கும் எத்தனை இடங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அது பின்னால் முடிவு செய்து சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். 6 தொகுதிகளை கேட்டிருக்கிறோம். அது இப்ப சொல்ல முடியாது. பட்டியல் அவரிடம் கொடுத்திருக்கிறோம். 6 தொகுதிகளை கேட்டிருக்கிறோம். என்ன முடிவெடுத்து சொல்லுகிறார்களோ அதிமுக தலைமையிடம் பேச வேண்டும். ஆகவே இதற்கெல்லாம் பிறகுதான் இந்த முடிவுகள் முழுதாக வரும். நாளை பாரத பிரதமர் வர இருக்கிறார். மிகப்பெரிய எழுச்சியான ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. நன்றி, வணக்கம்.